ආහාර සැපයුම අඛණ්ඩව පවත්වාගෙන යාම සහතික කිරීම සඳහා තම රට කුවේටයේ විශ්වාසදායක හවුල්කරුවෙකු විය හැකි බව ශ්‍රී ලංකා තානාපති ලක්ෂිත රත්නායක මහතා තහවුරු කළේය. ශ්‍රී ලංකාවේ කෘෂිකාර්මික හා ආහාර අංශවල ආයෝජනය කිරීමට කුවේටයට ඇති අවස්ථා ඔහු පෙන්වා දුන්නේය. ශ්‍රී ලංකාවේ කුවේටයට අපනයනය කරන අපනයන අතරට සහල් එළවලු, පළතුරු, කුළුබඩු, සුවඳ ද්‍රව්‍ය, තේ සහ තවත් බොහෝ දේ ඇතුළත් වන බව ඔහු පැහැදිලි කළේය. මෙම අපනයන ශ්‍රී ලාංකික ප්‍රජාවගේ, කුවේට් ජාතිකයන්ගේ සහ විවිධ පදිංචිකරුවන්ගේ අවශ්‍යතා සපුරාලන බව ඔහු පැහැදිලි කළේය. විශේෂයෙන් හදිසි අවස්ථාවලදී ආහාර සැපයීම සඳහා උපාය මාර්ගික හවුල්කාරීත්වයන් ඇතිකර ගැනීමේ හැකියාව කෙරෙහි ඔහු අවධානය යොමු කළේය. දෙරට අතර දැනට විධිමත් ස්ථාවර දිගුකාලීන සැපයුම් දාම නොමැති බව ඔහු සඳහන් කළේය. කුවේටයේ සිටින සමහර ශ්‍රී ලාංකික වෙළඳුන්ට ශ්‍රී ලංකාවෙන් ශක්තිමත් සැපයුම් දාම ඇති බව ඔහු පැහැදිලි කළේය. දේශීය නිෂ්පාදනයට සහාය වීම සහ ආනයන අඩු කිරීම සඳහා හරිතාගාර තුල භෝග නිෂ්පාදනය කිරීම සඳහා ශ්‍රී ලංකා ස්වාභාවික පොහොර භාවිතා කිරීමේ හැකියාව ඔහු තහවුරු කළේය. ශ්‍රී ලංකා කළු තේ කුවේටයේ බහුලව තිබේ. එය ජනප්‍රිය වී ඇති බවත් එහි අපනයන බාධාවකින් තොරව වැඩි කළ හැකි බවත් ඔහු පෙන්වා දුන්නේය. ශ්‍රී ලංකාවේ නිවර්තන දේශගුණය සහ දේශගුණික විවිධත්වය වසර පුරා සහ එළවලු සහ කුළුබඩු අඛණ්ඩව නිෂ්පාදනය කිරීමට හේතු වන බව ඔහු පැහැදිලි කළේය. මෙම අංශයේ ඉහළ නිෂ්පාදන ධාරිතාව හේතුවෙන් මුහුදු ආහාර සහ මස් නිෂ්පාදන අපනයනය වැඩි දියුණු කිරීමේ හැකියාවක් පවතින බව ඔහු සඳහන් කළේය. உணவு விநியோகத்தின் தொடர்ச்சியை உறுதி செய்வதில் தனது நாடு குவைத்திற்கு ஒரு நம்பகமான பங்காளியாக இருக்க முடியும் என்று இலங்கை தூதர் லக்ஷித ரத்நாயக்க உறுதிப்படுத்தினார். இலங்கையின் விவசாய மற்றும் உணவு துறைகளில் முதலீடு செய்வதற்கு குவைத்திற்கு உள்ள வாய்ப்புகளை அவர் சுட்டிக்காட்டினார். குவைத்துக்கான இலங்கையின் ஏற்றுமதிகளில் அரிசி, காய்கறிகள், பழங்கள், மசாலா பொருட்கள், நறுமண பதார்த்தங்கள், தேயிலை மற்றும் பல அடங்கும் என்று அவர் தெளிவுபடுத்தினார். இந்த ஏற்றுமதிகள் இலங்கை சமூகம், குவைத்தியர்கள் மற்றும் பல்வேறு குடியிருப்பாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்கின்றன என்று அவர் விளக்கினார். குறிப்பாக அவசரகால சூழ்நிலைகளில் உணவுப் பொருட்களை வழங்குவதற்காக உத்திசார் கூட்டாண்மைகளை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறு குறித்து அவர் கவனத்தை ஈர்த்தார். இரு நாடுகளுக்கும் இடையே தற்போது முறையான, நிலையான, நீண்டகால விநியோகச் சங்கிலிகள் எதுவும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். குவைத்தில் உள்ள சில இலங்கை வர்த்தகர்கள் இலங்கையிலிருந்து வலுவான விநியோகச் சங்கிலிகளை கொண்டுள்ளனர் என்று அவர் தெளிவுபடுத்தினார். உள்ளூர் உற்பத்தியை ஆதரிப்பதற்கும் இறக்குமதியை குறைப்பதற்கும் பசுமை குடில்களில் பயிர்களை உற்பத்தி செய்ய இலங்கை இயற்கை உரங்களை பயன்படுத்துவதற்கான சாத்தியத்தை அவர் உறுதிப்படுத்தினார். குவைத்தில் இலங்கை கருப்பு தேநீர் பரவலான புகழை பெற்றுள்ளது என்றும் அதன் ஏற்றுமதியை தடையின்றி அதிகரிக்க முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கையின் வெப்பமண்டல காலநிலையும் காலநிலை பன்முகத்தன்மையும் ஆண்டு முழுவதும் அரிசி, காய்கறிகள் மற்றும் மசாலா பொருட்களின் தொடர்ச்சியான உற்பத்திக்கு வழிவகுக்கின்றன என்று அவர் விளக்கினார். இத்துறையில் உள்ள அதிக உற்பத்தி திறனின் காரணமாக கடல் உணவு மற்றும் இறைச்சி பொருட்களின் ஏற்றுமதியை மேம்படுத்துவதற்கான சாத்தியக்கூறு இருப்பதாக அவர் குறிப்பிட்டார்.